தருமபுரம் ஆதீனத்தில் என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் இப்போது பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது. சிதம்பரத்திற்கு அருகே உள்ள உலக புகழ்பெற்ற நடராஜர் ஆலயம் அமைந்திருக்கும் சிதம்பரம் நகருக்கு ஒரு குறிப்பிட்ட சில தொலைவில் தான் இருக்கிறது தருமபுரம் ஆதீனம். மயிலாடுதுறையில் இருக்கிறது தருமபுரம் ஆதீனம். மயிலாடுதுறை இது மாயவரம் என்றும் அழைக்கப்படும். இந்த மயிலாடுதுறை இப்போது தனி மாவட்டமாக மாற்றப்பட்டு விட்டது. என்றாலும் சிதம்பரத்திற்கு அருகில்தான் இந்த மயிலாடுதுறை இருக்கிறது. சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த மயிலாடுதுறை தனி மாவட்டமாக ஆக்கப்பட்டதால் சிதம்பரத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் மிக சிறிய தூரம்தான். இப்படி இங்கே இருக்கும் தருமபுர ஆதீனத்தில் தான் இப்போது மிகப்பெரிய பிரச்சனை வெடித்து கிளம்பி இருக்கிறது. தருமபுரம் ஆதீனத்தில் தேசிகாச்சாரியார் அங்கே ஆதீனமாக இருக்கிறார். இந்த தருமபுரம் ஆதீனத்தை திருஞான சம்பந்தர் உருவாக்கினார். ஏனென்றால் சைவ சமயத்தை பரப்புவதற்கும் அதன் தொண்டர்களுக்கும் அதை சார்ந்த மக்களுக்கும் தொண்டு செய்வதற்காகவும் பல்வேறு இடங்களில் ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட ஆதீனம் தான் தருமபுரம் ஆதீனம். இது மயிலாடுதுறையில் இருக்கிறது. இந்த தருமபுர ஆதீனத்தில் சுமார் 30 சிவன் கோயில்கள் இருக்கிறது. இதன் கீழ் வருகிறது. அந்த சிவன் கோயில்களில் வரும் வருமானத்தில் ஒரு பகுதி இந்த தருமபுரம் ஆதீனத்திற்கு வந்து சேர்கிறது. அது சைவ மதத்தை பரப்புவதற்கும் பல்வேறு மக்கள் நல பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இருக்கும் பலரும் வைத்தீஸ்வரன் கோயில் போய் அங்கே ஓலைச்சுவடியில் ஜோசியம் பார்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படிப்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில், அந்த கோயிலும் சிவன் கோயில், அந்த கோயிலும் தருமபுரம் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் தான் வருகிறது. இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தருமபுரம் ஆதீனத்திற்கு அருகில் தான் இருக்கிறது. இப்படி 30 கோயில்கள், 30 சிவன் கோயில்களை நிர்வகித்து வருகிறது தருமபுரம் ஆதீனம். இந்த தருமபுர ஆதீனத்திற்கு பல கோடி சொத்துக்கள் இருக்கிறது. பல ஏக்கர் நிலங்களும் இருக்கிறது. அதனால் தான் அங்கே பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஆள் மாறி இங்கே ஆதீனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆதீனத்திற்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மற்றொருவரை வாரிசாக நியமித்து அவரை ஆதீனமாக நியமித்து விடுவார்கள். இது வழக்கமாக நடந்து வருகிறது. இப்போது மாசிலாமணி தேசிகர் என்பவர்தான் தருமபுரம் ஆதீனமாக இருக்கிறார். அவருக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கும் பல கோடி சொத்துக்களை அபகரிக்க ஒரு கூட்டம் தொடர்ந்து முயற்சி செய்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த நிலத்தையும் பல்வேறு சொத்துக்களையும் அபகரிக்க முடியாமல் அவர்கள் பணத்தை பிடுங்குவதில் பல்வேறு தகுடுதத்தங்களை செய்து வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் உள்ளூர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆதரவு தெரிவித்து அவர்கள் தலைமையில்தான் இந்த கேடுகள் நடந்து வந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிகர் ஈடுபட்டதாக கூறி ஒரு சில ஆபாச வீடியோக்களை அவருக்கு அனுப்பி அவரை மிரட்டியிருக்கிறது இந்த கும்பல். அவர் ஒரு பெண்ணோடு சல்லாபம் செய்வது போன்று இந்த ஆபாச வீடியோக்கள் இருந்ததால் பயந்து போன தேசிகர் இது பற்றி முதலில் யாரிடமும் சொல்லாமல் மௌனம் காத்து வந்திருக்கிறார். தருமபுரம் ஆதீனத்திலிருந்து பல லட்சம் ரூபாயை இவர்கள் மிரட்டி வாங்கியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டிருந்தது. 2 வருடங்களாக இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருந்தது. தருமபுரம் ஆதீனத்தில் வேலை செய்யும் ஊழியர்களும் தருமபுர ஆதீனத்தின் மடத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தவர்களும் இதனால் அச்சமுற்றார்கள். வெளியே சொன்னால் தருமபுரம் ஆதீனத்திற்கு கேடு வந்துவிடுமோ என்று பயந்தார்கள். குறிப்பாக நித்யானந்த சாமியார் போல் நம்மை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டு நமது தருமபுரம் ஆதீனத்தின் மடத்தை கேவலப்படுத்தி விடுவார்கள் என்று பயந்தார்கள் அங்கே இருந்தவர்கள். தேசிகாச்சாரியாரும் இதற்கு மிகவும் பயந்து போனார். எங்கே தமது ஆதீன பதவி பறிக்கப்பட்டு விடுமோ என்றெல்லாம் அவர் அச்சம் கொண்டிருந்தார். அதனால் இது தொடர்ந்து கொண்டிருந்தது. அவரை மிரட்டி சிறு சிறு தொகைகளை வாங்கி கொண்டிருந்தது இந்த கும்பல். இப்போது இந்த கும்பலின் வெறி அதிகமாகிவிட்டது. கோடிக்கணக்கில் பணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இந்த கும்பலின் அட்டூழியம் எல்லை மீறி போய் கொண்டிருப்பதை உணர்ந்த தர்மபுரம் ஆதீனம் இப்போது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அதோடு தமிழக முதல்வருக்கும் இவர்கள் பல்வேறு வகையில்
இது பற்றி செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். உடனடியாக சுதாரித்து கொண்ட தமிழக அரசு இவர்கள் மீது, இந்த குண்டர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கே இருந்த காவல்துறைக்கு உத்தரவிட்டது. காவல்துறையும் விரைந்து செயல்பட்டு இந்த ஆதீனத்தை மிரட்டி கொண்டிருந்த பாஜகவை சேர்ந்த சிலரையும் திமுகவை சேர்ந்த சிலரையும் கைது செய்து கொண்டு வந்தது. பிறகு இந்த வழக்கில் திமுகவினர் யாரும் ஈடுபடவில்லை என்று கூறிவிட்டார் தர்மபுரம் ஆதீனம். அதனால் அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் பிஜேபியை சேர்ந்த 4-5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மடங்களில் இருக்கும் சொத்துகளுக்காகத்தான் இது போன்ற நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் ஒரு சில கிரிமினல்கள். நித்யானந்தா இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டுத்தான் மூக்குடைக்கப்பட்டு மதுரையிலிருந்து துரத்தப்பட்டார். இந்த நித்யானந்தா மதுரை ஆதீனத்தை கைப்பற்றுவதற்காக தனது சக சிஷ்யர்களோடு மதுரைக்கு சென்று மதுரை ஆதீனத்தை கைப்பற்ற முயன்றார். மதுரை ஆதீனம் என்னுடையதுதான், நான் தான் மதுரை ஆதீனத்தின் தலைவர் என்று அறிவித்தார். இதற்கு அப்போது இருந்த ஒரு மதுரை ஆதீனம் ஒத்துக்கொண்டார். உடனடியாக அவர் மதுரை ஆதீனமாக பதவியேற்க இருந்த நிலையில்தான் அவர் சுதாரித்து கொண்டார். நான் நித்யானந்தாவை மதுரை ஆதீனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அதிரடியாக அவர் கூறிவிட்டார். இந்த நிலையில் நான் தான் மதுரை ஆதீனம் என்றெல்லாம் போர்க்கொடி தூக்கினார் தனது தொண்டர்களோடு நித்யானந்தா. நீதிமன்றத்துக்கு சென்றது. மதுரை நீதிமன்றம் உடனடியாக இதற்கு ஒரு தீர்ப்பை வழங்கியது. எக்காரணம் கொண்டும் நித்யானந்தா மதுரை ஆதீனத்திற்குள் வரக்கூடாது என்று உத்தரவு போட்டது மதுரை நீதிமன்றம். அதன் பிறகுதான் மதுரை ஆதீனத்திலிருந்து ஓடிப்போனார் நித்யானந்தா. அதுபோன்றுதான் இந்த தர்மபுரம் ஆதீனத்தை கைப்பற்றுவதற்கும் ஒரு சிலர் முயல்கிறார்களோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது தர்மபுரம் ஆதீனத்திற்கு. அப்படி அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க விடாமல் ஆபாச வீடியோக்களும் ஆபாச ஆடியோக்களும் இருப்பதாக கூறி அவற்றின் ஒரு சில சாம்பிள்களை அனுப்பி வைத்து மிரட்டி இருக்கிறது இந்த கும்பல். இதனால் பயந்து போனார் தர்மபுரம் ஆதீனம். அதனால் செய்வதறியாமல் திகைத்து நின்றது தர்மபுரம் ஆதீனத்தை நிர்வகித்து வரும் நிர்வாகிகள். இது எல்லை மீறி போன பிறகுதான், பல கோடி ரூபாய் இவர்கள் கேட்ட பிறகுதான் இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கையை எடுக்க முன் வந்தார் தர்மபுரம் ஆதீனம். அதன் பிறகுதான் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இது பற்றிய தகவலை கொடுத்தார் தர்மபுரம் ஆதீனம். உடனடியாக இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அதில் குறிப்பிட்ட நபர்களை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. இப்போது தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் தர்மபுரம் ஆதீனம். எனது உயிரையும் இந்த தர்மபுரம் ஆதீனத்தின் மடத்தின் மானத்தையும் காப்பாற்றி இருக்கிறார் தமிழக முதல்வர் என்றெல்லாம் அவர் அறிக்கை விட்டு தமிழக முதல்வருக்கு தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார் தர்மபுரம் ஆதீனம். கிரிமினல் கும்பல் எப்படி தர்மபுரம் ஆதீனத்தின் வீடியோக்களை தயாரித்தது? அதற்கெல்லாம் இப்போதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும் AI தொழில்நுட்பம் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த AI தொழில்நுட்பம் மூலம் இவர்கள் தர்மபுரம் ஆதீனம் போன்றே வடிவமைத்து அவர் பெண்களோடு சல்லாபம் செய்வது போன்ற சில வீடியோக்களையும் ஆடியோக்களையும் உருவாக்கி அதன் சாம்பிள்களை இவருக்கு அனுப்பி தர்மபுரம் ஆதீனத்திற்கு அனுப்பி அவரை மிரட்டி இருக்கிறது இந்த கும்பல். பணம் பறிப்பதற்காகவே இவர்கள் இதை முதலில் செய்திருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஏராளமான நிலங்கள் இருக்கிறது. அவற்றில் 10 ஏக்கரிலிருந்து 20 ஏக்கராவது ஆட்டையை போட்டுவிட வேண்டும் என்று இவர்கள் முயன்று இருக்கிறார்கள். அது முடியாமல் போகவே தான் இவர்கள் கோடிக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள் தர்மபுரம் ஆதீனத்தை. அதன் இறுதி கட்டத்தில் தான் வேறு வழியில்லாமல் காவல்துறையையும் தமிழக முதல்வர் உதவியையும் நாடியிருக்கிறார் தர்மபுரம் ஆதீனம். தர்மபுரம் ஆதீனம் வழக்கில் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் மிகச்சிறந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது பாராட்டுக்குரியது. தர்மபுரம் ஆதீனமும் தன் உயிரும் காப்பாற்றப்பட்டிருப்பதாக தர்மபுரம் ஆதீனமே அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். தர்மபுரம் ஆதீனத்திற்கு நடந்திருக்கும் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற ஆதீனங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும். இது போன்ற கிரிமினல்கள் அங்கே இருக்கும் ஆதீனங்களையும் மிரட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சுதாரித்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளில் இப்போதே இறங்கிவிட வேண்டும். தங்களை தற்காத்து கொள்ள இந்த ஆதீனங்கள்
அதற்கான தயாரிப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். கீழே இருக்கும் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இதன் மூலம் நமது சேனலும் வளரும், நமது நாடும் வளரும். நமது நாட்டிற்கு தேவையான பல்வேறு நல்ல கருத்துக்களை இந்த சேனல் மூலம் கொண்டு வருகிறோம். ஆகவே உங்களது ஆதரவை இந்த தேங்க்ஸ் பட்டன் மூலம் தாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.